வேணாங்க பெரிய ஏதோ அவசரம் பேசக்கூடாது. நாங்க சின்ன பிள்ளைங்க சொன்னாலும் நீ வந்து புத்தி திருத்தணும். அதுதான் சென்று பெருமை என்ன சொன்னேன் நான் அண்ணா எல்லாரு கதையும் நான் கேட்டேன். இப்ப என் கதையும் கொஞ்சம் கேட்டா சொல்றாப்பா. அண்ணா நானும் எங்க வீட்டுக்கார 2 பேரும் சேர்ந்து காட்டுல வேலை பண்ணுங்க. ஊடு என்னாச்சுக்கிறியா? இல்லைங்க, காட்டு வேலை வேற வீட்டு வேலை வேற. ஓ காட்டு வேலை எப்படி, வீட்டு வேலை எப்படி? காட்டுல வேலை பண்ணா நான் வந்து ஏறு ஓட்டுறது. ஆமா, எங்க வீட்டுக்கார பின்னாடியே குச்சி கோல் எல்லாம் போயிட்டு வந்துருவோம். ஓ நீ ஏறு ஓட்டுறது? ஆமா. அவன் குச்சி வச்சுக்கிறது. குச்சி கோலா இல்ல, குச்சி கோல் செத்தெல்லாம் போயிட்டு வந்துருவான் ஒரு பக்கம் போடுறது. ஆமா சரி. நான் எப்பவுமே ஏறு ஓட்டினா எப்பவுமே கோமணம் கட்டிட்டு தான் ஏறு ஓட்டுறது. வேட்டியே இல்லையே ஓட்டல? இல்ல வேட்டி இருக்குது. கோமணம் கட்டிட்டு ஏறு ஓட்டினா அது சுகமே கொஞ்சம் தனி சுகமா இருக்கும். என்ன சொல்றேன்? ஏறு வேட்டி கட்டிட்டு அப்பப்பா வந்துட்டு கீழே விழுந்து போகும். கோமணம் கட்டி ஏறு ஓட்டி பாரு, அது உழவுன்னா நல்லா இருக்கும் ஓட்டுறது. அது மட்டும் இல்லைன்னா தொட்டு கட்டி போட்டுறது. காத்தம் தொட்டு கட்டி போட்டு தொட்டுல போட்டுறது. அது மட்டும் இல்ல, வீட்டுல ஒரு பூனை வளர்த்திருந்தான். கரும்பு நான் கூட பார்த்தேன். கரும்பு நல்லா பெரிய பூனையா வளர்த்திருந்தேன். என்னத்துக்கு பூனையை வளர்த்தணும்? எதுக்கு வளர்த்தணும்? வீட்டுல மூட்டை முடிச்சு நிறைய இருக்குது. நிறைய மூட்டை முடிச்சு என்ன கட்டுகிற மூட்டை இல்லைங்க, மூட்டை ஆறு கம்பு சோளம் வெள்ளாம. ஆமாமா நிறைய இருக்குது. எலி தொந்தரவு தாங்கவே முடியல. எக்கச்சக்கமான எலி. அந்த எலிய புடிச்சு திங்கிறதுக்கு கரும்பூனை நல்லா பெரிய பூனையா வளர்த்திருந்தாங்க. ஆமாமா. அந்த பூனை என்ன பண்ணுச்சு, ஒரு எலியா புடிச்சு தின்னு புடிச்சு அந்த பூனை. ஆமா. ஆனா ஒரே ஒரு எலி மட்டும் 1 மாசமா சிக்காதியே தெரியுது. ஓ கடுவை எலி. ஆமா, மொட்டை எலி தின்னு புடிச்சு. ஆமாமா. கண்ணுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் காத்தால 5 மணிக்கு போட்ட ஏறு கரெக்டா 2 மணி வரைக்கும் ஏறு ஓட்டினேன். கலப்பு. ஆமாமா. 2 மணிக்கு ஏறு ஓட்டிட்டு ஏற விட்டுட்டு மாட்டுக்கு தேவைப்பட்ட பில்லு போட்டுட்டு நேரா ஊட்டாண்ட வந்தேன். ஓ தேவைப்பட்டா பில்லு போட்டு போடலாம், கட்டி போட்டுருவேன். தேவைப்பட்டிருந்தா சாவு பில்லு, ஆரி பில்லு, நெல்லு பில்லு, இப்படி அப்படி சொல்லணும். பில்லு கல்ல குச்சி தட்டு, அதுக்கு தேவைப்பட்ட பில்லு நானும் குச்சி வச்சிருக்கிறேன். என்னதுக்கு? உங்க வாயாளுக்கு வச்ச குச்சி பில்லு போட்டுட்டு நேரம் வந்த வீட்டாண்ட தண்ணி ஊத்திக்கிட்டேன். ஏரோட அலுப்புக்கு தண்ணி ஊத்திக்கிட்டேன். வயிறாறு நல்லா தயிர் சோறு தின்னுட்டு வயிறாறு சாப்பிட்டு கோமணத்தோடய கட்டில மேல போய் கமந்து படுத்துக்கிட்டேன். இல்ல ஏறு ஓட்ட அலுப்புக்கு கமந்து படுத்த நல்லா ஈடுபடி. ஆமாமா, கமந்து படுத்த மாதிரி நல்லா கொரட்டு தூங்கிட்டோம். நல்லா கொரட்டு தூங்கிட்டேன். என் தம்பி என்ன பண்ணா, எங்க தம்பி என் தம்பி என்ன பண்ணா கோமண தொட்டு விலகி கீழே கவுத்து சந்தில கீழே தொங்கிக்கிட்டான். எந்த தம்பி? என் தம்பி. அட ஏன் தம்பிங்க? உன் தம்பின்னா அதான் சொன்னா புரிஞ்சுக்கணும். அந்த தம்பி கோமண தொட்டு விலகி கோமணத்துல அங்க போயிடணும். கோமண தொட்டு விலகி கவுத்து சந்தில கீழே தொங்கிக்கிட்டான். யாரு? என் தம்பி. அவன் பாட்டுல தூங்கணும். ஆமாமா. நான் நல்லா கொரட்டு தூக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்குன்னு பார்க்க அந்த கரும்பு வந்து கட்டில இருந்து நிக்க. ஆமாமா, கட்டில இருந்து நிக்க. இப்படி பாத்துருக்கு பாரு. ஓ ஏமாத்து நெல்லி இன்னைக்கு தான் கவத்து சந்தில மாட்டிட்டு இருக்குது. இன்னைக்கு விட்டுட்டோம் அந்த எலி சிக்காது. அப்படியே பத்திக்கிட்டு வந்து பக்கம் வந்து லப்படு குஞ்ச பிடிச்சிச்சு. தம்பி பிடிச்சி. ஆமா, குஞ்ச பிடிச்சிச்சு. அட்டோடா சாமி, அட்டோடா சாமி, அட்டோடா சாமி. நாண்டலுக்கு பூண்டலுக்கு நடுவுல கவர் வார மாட்டேங்குச்சு. ஆமா, புடிச்சு இழுத்தா வரவே மாட்டேங்குது. குஞ்சு விடவே மாட்டேங்குது. வாய் விட்ட பாடு குஞ்சு புடிச்சு இழுத்தா வரவே மாட்டேங்குது. உடனே எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டேன். அட்டே புள்ள ஓடி வாடி, அட்டே புள்ள ஓடி வாடி, அட்டே புள்ள ஓடின. மாமனார் என்னாச்சோ ஏதாச்சோ கிடுகுன்னு வந்து பார்த்தா போட குஞ்சு பிடிச்சி ஏதோ ஒன்று பிடிச்சிச்சு. பூனை குஞ்சு பிடிச்சிச்சு. எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணா, அந்த பூனை பிடிச்சி வெடுக்கு எவனா வழி தாங்குறவன் வழி தாங்கவே முடியல. அப்பயே வீட்டுக்காரர் பிடிச்சி இழுத்தாடு விட்ட பாடுல எனக்கு கிடைக்காத பிடிச்சிச்சு. எப்படி கவிச்சு? அப்பதான் எங்க வீட்டுக்காருக்கு ஒரு ஞாபகம். வீட்டுல கருவாடுச்சுனா கருவாடு தூக்கி பக்கம் வச்ச பாரு. இந்த கருவாடு கவச்சுக்கு குஞ்சு விட்டுட்டு கருவாடு திங்க போச்சு. சரி
உடனே ஆம்புலன்ஸ் போன் போட்டு அடிச்சு புடிச்சு ஆம்புலன்ஸ் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து பெண்ணாவூர் ஜிஹெச்சுக்கு போங்க. ஆமாமா ஜிஹெச் போன உடனே பெரிய டாக்டர் வந்து கேக்குறாரு, தம்பி தம்பி ஏடாச்சுன்னா ஐயா பூனை குஞ்சு கடிச்சு பிடிச்சிருந்தேன். பூனை குஞ்சை கடிச்சு பிடிச்சா உண்டு கொஞ்சம் பூனை கடிச்சு பிடிச்சா பூனை வந்து குஞ்சை கடிச்சு பிடிச்சு கடிச்சு பிடிச்சிருந்தேன். சரி வந்து சிடி ஸ்கேன் போட்டு பாக்குறாரு. என்ன எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, எவ்வளவு உள்ள பல்ல இருக்குது, அது தகுந்த மாதிரி நம்ம மெடிசன் பண்ணோம். அப்படி டேபிள் மேல தூக்கி வச்சா குஞ்ச தம்பியை தூக்கி வச்சா அப்படி 2-3 வாட்டி போயிட்டு வந்துச்சு. அது ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, நல்லா 6 பல்லு நல்லா இறங்கி போச்சான். நல்லா 6 பல்லு 6 இறங்கி போச்சான். கடிச்சாந்து பாதி குஞ்சு வெட்டியா அவடுகிறான். உசுறு போயிருக்கிறான். உசுறு பாக்குறதா குஞ்ச பாக்குறதா? சரி அது சொன்ன டாக்டர் சார் முதல்ல எழுதில்ல என் கூட்டுக்காரத்து முதல்ல அவ சொத்து அவளை போய் கேள் சார். அதுக்கு எங்க கூட்டுக்காரர் சொல்றா, சார் முதலுக்கு 2 ஆகி போச்சு. ஆமாமா இதுக்கு மேலும் உழைச்சு போறதுக்கு ஆள் இருந்தா போதும். குஞ்சு கடிச்சாத்துக்கு பாதி குஞ்சு வெட்டி எடுத்துட்டான். ஏன்னா மூத்தோட தாங்க முடியல, கடிச்சாத்து பாதி குஞ்சு வெட்டி எடுத்துட்டான். சரி என் கூட்டுக்கார பேசி கேட்டு டாக்டர் கடிச்சாத்துக்கு பாதி குஞ்சு படக்குன்னு வெட்டி விட்டா. எப்படின்னா மூத்திர விடுற அண்ணா நல்லா ஒண்ணுக்குட்டா நல்லா சிறு கேமரா ஓடுது பாரு, அங்க போய் ஊத்தும். ஒத்தியில ஆமா இப்ப ஒண்ணுக்குட்டா நம்ம பாத்துல இருக்கிற சவராட்டு அப்பிசி பாஷ மழை பெயர் பேரு 6 பேரும் வாட்டர் வந்து பாரு, ஒரு வாட்டுக்கு அப்படி சீருது டாப்பா போச்சு. பண்ணு மூத்திரம் விடும்போது கூட்டுக்காரிய அடி உட்கார வச்சிரு, நீட்டா குளிச்சுக்கு வரல அண்ணா பொண்ணு கூடாதுக்கு வர்றவங்க இங்க அடிக்கிறப்பா. ஆமா இதுல வேற கொரோனா பூச்சி வேற போட்டிய கொரோனா பூச்சி போட்டா 30% குஞ்சு இல்லாத போயிடுச்சு ஆளுங்களுக்கு. வெளிப்படியா சொல்லாத கிடக்குறாங்களே மின்னுக்கிற போச்சு இப்ப கம்மியா தான் இருக்குது. அந்த மாதிரி மின்னுக்கிற டெம்பரேச்சர் குறைஞ்சு போச்சு. நான் போடல, நான் 2 ஊசி போட்டேன். போட்டியா? அது போட்டா என்ன போடா போடா. சரி இருந்தா இருக்கட்டும். அந்த மாதிரி என் கண்ணுக்கேத்த கணவன் மனசுக்கேத்த மனவாளன் அவர் தாண்டி அவரே தாண்டி நீ உக்காருதான். ஐயோ அவர் தாண்டி ஐயோ அவரே நான் அவங்க நீ உக்காரு அவரே தாண்டி. என்ன பண்ண இப்ப நீதான் அவரு அட மாமதி ஜிஞ்சிருக்கா இப்ப நீதான் அவரு பெத்த முல்லைப்பூ ஆசை கேட்ட மல்லிகைப்பூ மாம்பழ கூட்டத்தில மல்லம செல்லம பண்ணமா மாறி மாறி முத்தன் தந்தை மல்லம செல்லம பண்ணமா மானா மாதுல புள்ள மனசு கேட்ட பருவ புள்ள தேங்க நிறத்து போல மல்லம செல்லம பண்ணமா தேவையினா திருத்திவர் மல்லம செல்லம பண்ணமா பொள்ளாச்சி சந்தையில கொழுந்து கூட போனதாரே ஏ மல்லம்மா ஏ செல்லம்மா ஏ பொன்னம்மா அக்கறை பத்த முல்லைப்பூ ஆசைக்கத்த மல்லிகைப்பூ மாம்பழ கூடத்திலே கோடாரி கொண்ட போட்டு கோயிலுக்கு போறது என்ன பண்ண ஒரு மாமட்ட பிள்ளை வேணாம். சரி சரி நான் அவருன்னு அதே இல்ல நீ தானே அவரு சொல்லி எனக்கு பாட்டு எங்க மூட விட்டு யாருக்கு பிரஷர் கண்டு கேட்ட கணவன் குழந்தைக்காரதான் பிரஷர் இருக்கு. அப்படியே பிரஷர் இல்ல என் புருஷன் தான். உனக்கு மட்டும் தான் உனக்கு மட்டும் தான் ஊராளுங்க அவர் யாரு அவர் எப்பேற்பட்டவர் அவருடைய பேர் நினைக்கும் சக்கர பதிலே தேர்களை கொட்டி அது நாவினால் விழுந்தால் எவ்வளோடைய ரொம்ப தான் தித்திக்கும். அவரை பார்க்க ஐயோ அவரோட புஜபலத்தை பார்க்க இன்னைக்கு
பார்த்து நைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உட்காந்துட்டே பார்க்கலாம் போல இருக்குதுடி. அவளை அரிசி பூண்டியா தான் இருக்கும், பார்த்துட்டா புண்ணு தான் இருக்கும். தாத்தனை பார்த்து எனக்கு என்ன கேவலமா கணக்கு. அவர் தொட்டு கட்டி போட்டுட்டாரு, கட்டிட்டாரு. தூங்குதா இல்லையா அது? அடியே அவர் யார்? யாரு? எப்பளத்த மண்ணு? ஆமா.